வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் 7வது வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரிடம் கேட்போம். ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நம்முடைய கர்த்தாவே, நல்ல ஆவியானவர் எங்களை பசுமையான மேய்ச்சல்லே நடத்தும்படி கேட்கிறோம். அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறவர், ஆத்மாவை தேற்றுகிறவர். இந்த காலையில் எங்களை தேற்றும்படி ஜெபிக்கிறோம், எங்களை செழிப்பாக்கும்படி ஜெபிக்கிறோம், எங்கள் தாகத்தை தீர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டுகள் இருக்கிற மக்கள், பாரத்தோடு வந்திருக்கிற மக்கள், பிரச்சனைகள் வந்திருக்கிற மக்கள், வியாதியோடு வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரை நீர் விடுவிக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இப்பொழுது நீர் ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்த வசனத்துக்கு கரங்களை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அது எவைகளை எல்லாம் என்பதையும் நாம் படிக்க வேண்டும். இந்த வசனத்திலிருந்து தியானிக்க முடியும். சுதந்தரிப்பது என்று சொன்னால் என்ன என்பதையும் நாம் இதிலிருந்து தியானிக்க முடியும். பல கோணங்களிலே, பல விதங்களிலே இந்த வசனத்தை வைத்து நம்ம தியானிக்கலாம், நம்ம படிக்க முடியும். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொல்கிற சமயத்தில் சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவைகள் எவைகள் என்பதை நாம் முதலாவது பார்ப்போம். எவைகளெல்லாம் நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், அதை நம்ம கற்றுக்கொள்ளும் முன்பதாக சுதந்தரித்துக் கொள்ளுதல் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்தரித்துக் கொள்ளுதல், சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையுடைய இன்னொரு விதத்தில் புரிந்து கொள்கிறது என்னவென்றால் விடுதலை, ஃப்ரீடம். அது உண்மை, அது அல்ல. இந்த சுதந்திரித்தல் என்பதுக்கு அது அல்ல பொருள். இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் என்றால் ஆங்கிலத்தில் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு தகப்பனுடைய சொத்து மகனுக்கு சுதந்திரம், அது சுதந்திரமாக கொடுக்கப்படுறது. அவன் அதில் வாரிசாக இருக்கிறபடினாலே தகப்பனுடைய சொத்துக்கு அவன் சுதந்திரவாளி. வாரிசு என்று நம்ம தமிழில் சொல்கிற இன்னொரு வார்த்தைக்கு சுதந்திரவாளி என்று சொல்ல வேண்டும். வேதம் அப்படி சொல்கிறது. சுதந்திரவாளி என்றால் வாரிசு என்று அர்த்தம். அந்த சொத்தை அல்லாவிட்டால் அந்த ஆஸ்தியை உடைமையாக்கிக் கொள்வதற்கான அதிகாரம் அல்லாவிட்டால் அதற்குரிய உரிமை உள்ளவன். தகப்பனுடைய ஆஸ்தியை உடைமையாக்கிக் கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உள்ளவன் அவன்தான் சுதந்திரவாளி. அவன்தான் தகப்பனுடைய ஆஸ்தியை சுதந்திரமாக்கிக் கொள்ள முடியும். ஆகவே இந்த வசனத்தில் நாம் படிக்கிறோம், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுதல். ஜெயங்கொள்ளுகிற எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எதை சுதந்திரித்துக் கொள்வான்? யாருடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வான்? எப்பொழுது அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அவன் மகனாக இருந்தால் அப்பாவுடைய சுதந்திரத்துக்கு அவன் பாத்திரவான். நாம் சுதந்திரவாளியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய அந்த சுதந்திரத்துக்கு உடைமையாவதற்கு, உரிமையாவதற்கு அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிறோம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரோமர் நிருபத்திலே நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் வாசித்து பாருங்கள். 8வது அதிகாரத்தில் இவ்விதமாக வாசிக்கிறீர்கள். ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் 17வது வசனம் படி சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் எவைகளை சுதந்திரிக்க வேண்டும் என்பதை நான் பிறகு சொல்லுகிறேன். சுதந்திரம்
நாம் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் என்றால், சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் கடவுளுடைய அல்லாவிட்டால் தேவனுடைய ஆஸ்திகள், அவர் நமக்கு கொடுக்கிற அவருடையவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகளாக மாற வேண்டும் என்றார். அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், வேதம் என்ன சொல்கிறது? நாம் பிள்ளைகளாக மாற வேண்டும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாயிருக்கிறோம் என்று படிக்கிறோம். அப்படி என்றால் நாம் அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிகள் உண்டல்ல. ஒன்று என்னவென்றால் அவருடைய பிள்ளையா மாறணும். பிள்ளைகளுக்கு என்று கிடைக்கிற சுதந்திரம் என்பது அது வேறு. அப்பாவுடைய சொத்தை மகனோ மகளோ அவன் வாரிசாக அதை அனுபவிக்க முடியும், அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவன் திருமணத்தின் மூலமாக, திருமண உறவின் மூலமாக ஒரு கணவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அந்த கணவனுடைய சொத்துக்கு வாரிசாக மனைவி மாறுகிறாள். அவனுடைய சொத்துக்கள் அவனுக்கு அது உரிமையாகிறது. கணவன் இறந்து போனால் அதை மனைவி என்ன செய்ய வேண்டும்? மனைவி அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கணவனுடைய சொத்துக்கு சுதந்திரவாளி யார் என்றால் மனைவியாக இருக்கிறாள். நம்ம ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதனாலே, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதனாலே அவருடையவைகள் நமக்கு சொந்தமாகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாக மாறுவதனாலே கிறிஸ்துவனுடையவைகள் எல்லாம் நமக்கு சொந்தமாக மாறுகிறது. கரங்களை சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு நாம் பிள்ளைகளாக மாறுவதன் மூலமாக பிதாவினுடைய எல்லா விதமான சுதந்திரங்களும் அவருடையவைகள் எல்லாம் நம்முடையவைகளாக மாறுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மணவாட்டியாய் மாறுவதனாலே அவருடையவைகள், இயேசு கிறிஸ்துவுக்குரியவைகள் எல்லாம் நமக்கும் சொந்தமாக மாறுகிறது. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனுடையவைகள் என்னுடையவைகள். தேவனுடையவைகள் என்ன சொல்ல போனால், தேவனுடைய வாரிசாக நானும் நீங்களும் மாற வேண்டும். தேவனுடைய வாரிசாக நானும் நீங்களும் மாறிவிட்டால் அவருடைய சுதந்திரங்களுக்கு நாம் உடமையாக, நாம் உரிமையாளர்களாக மாறிவிடுகிறோம். அவருடைய இன்னும் சொல்ல போனால், அதாவது சிலர் வாரிசு எப்படி வருகிறது என்று சொன்னால், சில பேர் என்ன செய்வார்கள் என்றால் பரிந்துரை செய்வார்கள், நாமினின் போடுவாங்க. நாமினின் போட்டால் அவங்களுக்கு அது சொந்தமாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் உயில் எழுதி வைப்பார்கள். பூர்வீக சொத்தை உயில் எழுதி வைக்க முடியாது. ஆனால் அப்பா சொத்தை வேணா யாருக்கு வேணா உயில் எழுதி வைக்கலாம். அவர் சம்பாதிச்சதா இருக்கணும். அவர் சம்பாதித்த சொத்தை யாருக்கு வேண்டுமென்றாலும் உயில் எழுதி வைக்கலாம். அதை பிள்ளைகள் கேட்க முடியாது. எனக்கு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும்னு கேட்க முடியாது. கொடுக்காமல் இருக்கலாம், இஷ்டப்பட்டா கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் நானும் பிள்ளைகளானாலும், அவருக்கு இஷ்டமா நடந்ததுன்னு சொன்னா கொடுப்பார், இல்லைன்னா கொடுக்க மாட்டார். ஏன்னா அது பூர்வீக சொத்து கிடையாது. இது தேவன் அவருடைய, அவருக்கு முன்னால் ஒரு அப்பா, அவருக்கு முன்னால் ஒரு முற்பிதா சம்பாதித்து கொடுத்தது அல்ல. நம்முடைய பிதாவாகிய தேவன் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள், அவருடையவைகள், அவருக்குரியவைகள், அவருக்கு சொந்தமானவைகள். அவருக்கு சொந்தமானவைகளை அவர் விரும்பினால் தான் கொடுக்க முடியும். அப்படி என்றால் அவருடைய சித்தம் செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமா வாழணும். கடைசி காலத்து எவன் இந்த பையன் என்னை நல்லா கவனிச்சுக்கிறானோ அவனுக்கு என் சொத்து எல்லாத்தையும் அப்படின்னு அப்பா எழுதி வச்சுட்டாருன்னா அவருக்கு சொந்தமாயிடும். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக, அவருக்கு பிரயோஜனமாக அவருடையே இருந்து காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சொத்துக்களும் சுதந்திரங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கென்று அவர் சுதந்திரமாக்கி விடுகிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
அப்படி என்றால் அவர் எழுதி வைக்கிறதான அந்த உயில் பத்திரத்தை கண்டுபிடிக்கணுமே. எங்கே இருந்து கண்டுபிடிப்பது? அந்த உயில் பத்திரம் தான் உங்க கையிலையும் என் கையிலையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையில் எடுத்து சொல்லுங்க, இது எனக்கு அப்பா எழுதி வச்சிருக்கிற உயில் பத்திரம். ஆமென், அல்லேலூயா. இந்த உயில் பத்திரத்தை, அப்பா எழுதி வைத்த உயில் பத்திரத்தை மண்பானைக்குள்ளால வச்சு நல்லா மூடி வச்சுட்டு ஒருத்தன் இருந்தான்னா, அப்பா காலத்துக்கு பிறகு இவன் காலம் முடிகிறது வரையிலையும் இவன் சும்மா உட்கார்ந்து இருந்தால் அது அவனுக்கு சொந்தமாகாது. எத்தனை வருஷமானாலும் அந்த உயிலை எடுத்து படிக்கவில்லை, அந்த உயிலை எடுத்து கொண்டு போய் அதை எவ்விதமாய் தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமோ அப்படி சொந்தமாக்கி கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் சுதந்திரவாளியாக மாறவே முடியாது. அதே போல ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிற சொத்துக்களும் சுகங்களும் எல்லாம் இந்த உயில்ல இருக்கிறது. ஒரு புஸ்தகம் என்கிற ஒரு பெரிய அளவிலேயே ஆண்டவர் அந்த உயில் பத்திரத்தை எழுதி வைத்திருக்கிறார். 66 புஸ்தக வடிவத்திலே அந்த உயில் பத்திரம் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்குள்ளாலே தேவன் வைத்திருக்கிற அவருடைய பொக்கிஷங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கிருபைகளை, அவருடைய வல்லமையை, அவருடைய வரங்களை, அவருடைய உலக பிரகாரமான நன்மைகள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா கண்டிஷன், நிபந்தனை என்னவென்றா, இதை வாசித்து பார்க்கணும், இதை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும். உயில் வாசிக்கிற நேரத்தில் என்ன செய்வா? கண்ணு ரெண்டும் திறந்து, காது ரெண்டையும் திறந்து உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பான். அப்பா உயில் எழுதி வச்சிருக்காரு, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். எந்த பையனோ எந்த பொண்ணோ உயில் வாசிக்கிற நேரத்தை தூக்கி தூக்கி விழுவாங்களா? ஐயோ 10 பேஜ் எழுதி வச்சிருக்கிற, எவனுக்கு இந்த 10 பேஜ் வேணும், கிழிச்சு போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லை, இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், வாசிக்காமலே விட்டுட்டு எனக்கு சுதந்திரம் வேணும்னா எது எப்படி சுதந்திரமாக்கிக்கொள்ள வேண்டும் தெரியுமா? தெரியாது. ஆகவே உயில் வாசிக்கிற நேரம் தூங்கக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்கிறது? மேக்சிமம் தூங்கிடுறோம். என்ன வாசிக்கிறோம்? உயில் வாசிக்கிறோம். உங்களுடைய சுதந்திரம், உங்களுடைய உரிமைகள், உங்களுடைய உடைமைகளை பற்றிய விஷயங்களை இங்கே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை உங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அவைகள் உங்களுக்கு மேடையிலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. இதை கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவேண்டார். காதுள்ளவன் கேட்க கடவேண்டார். சில ஆட்களுக்கு காதும் கிடையாது, கண்ணும் கிடையாது. கண்ணுள்ளவன் பார்க்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். பிசாசுக்கு நல்லா தெரியும். இதை வாசித்தாட்டான் ஒரு மனுஷன் இதுல இருக்கிறதான சகல பொக்கிஷங்களையும், கடவுள் வைத்திருக்கிற சகல விதமான உரிமைகளையும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். அவன் சுதந்திரவாளி என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். ஆகவே அவன் கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். அநேகருடைய கண்கள் பிசாசினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் தான் எபேசிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இவ்விதமாக ஜெபிக்கிறதை நீங்கள் வேதத்திலே படிக்க முடியும். 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே இவ்விதமாய் படிக்கிறோம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் 17வது வசனம் வாசித்து, யாருக்கு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்தவான்களிடத்திலே உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று அறியும்படிக்கு 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அறியும்படிக்கு அவர் பிதாவாகிய தேவன் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்றால் நம்முடைய அறிவு பிரகாசிக்க வேண்டும். என்ன என்ன இருக்கிறது என்கிறதை நாம் அறிந்தால் மாத்திரமே அனுபவிக்க முடியும். நல்ல விலை மதிப்புள்ள ஒரு மொபைலை வாங்குறீங்க, 50,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க.
50,000 கொடுத்து வாங்கின பிற்பாடு அந்த மொபைல் வாங்கி நீங்க வெறும் ஃபோன் மாத்திரம் பண்றீங்க. அது மட்டும் தான் பண்ண தெரியும். யாருக்காவது என்ன செய்யலாம், ஒரு ஃபோன் இல்லைன்னா சிலருக்கு அது கூட பண்ண தெரியாது, இன்கமிங்கை மட்டும் அட்டன் பண்ண தெரியும். அந்த 50,000 ஃபோனை வச்சு என்ன பிரயோஜனம்? இதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமே. 1000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஃபோன் போதும். 50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சு இப்போ இன்கமிங் மாத்திரம் அட்டன் பண்ண தெரியுதுன்னா அதை விட பரிதாபம் என்ன? பாருங்க. அதே மாதிரிதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான இந்த புத்தகம் நமக்கு எவ்வளவோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அடைவது எப்படி, அதை எவ்விதமாய் அடைய வேண்டும், எப்படி நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக இதில் எழுதி வைத்திருக்கிறார். கார் வாங்குற யாராவது கார் வாங்கின ஒரு பாட அவங்களோட ஒரு மேனுவல் கொடுப்பான். அந்த மேனுவல் படிக்கிற ஆட்கள் எத்தனை பேர் எனக்கு தெரியல. படிச்சிருக்கீங்களா? கார் வாங்கின ஆட்கள் படிச்சிருக்கீங்களா? படிக்க மாட்டோம். அடிக்கடி ஒர்க் ஷாப்புக்கு போகிறது ரெடியாக இருப்போம். ஆனால் மேனுவல் புஸ்தகத்தை படிக்கவே மாட்டான். மேனுவல் புஸ்தகம் சரியாக படிக்காதவன் அடிக்கடி ஒர்க் ஷாப்புக்கு போக வேண்டியது இருக்கும். மேனுவல் புஸ்தகத்தை பார்த்து நல்லா படித்து அதன்படி ஒரு காரை ஒருத்தர் மெயின்டைன் பண்ணான்னா அந்த காரு 3 லட்சம் ஓட வேண்டிய கிலோமீட்டர் ஓட வேண்டிய ஒரு கார் அது 3 லட்சத்துக்கு மேலே கூட ஓடும். 3 லட்சம் ஒரு ஓடக்கூடிய ஒரு வாகனம் அது 3 லட்சம் கிலோமீட்டர் கூட ஓடும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் அப்படித்தான். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அதை படிப்பதற்கென்று அதை பயன்படுத்துவதற்கு முன்பு ஒரு புத்தகம் உண்டு. அந்த புத்தகம் அதை குறித்து விளக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம், அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகம் உண்டு. அதை எப்படி படிக்க வேண்டியது மிக முக்கியமோ, அது படிக்கவில்லை என்றால் எவ்வளவு அதனாலே தீமை உண்டாகிறதோ அதே போலதான் இந்த புஸ்தகத்தை நாம் படிக்காவிட்டால் நாம் பொக்கிஷங்களை இழந்து போவோம், நன்மைகளை இழந்து போவோம், ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஆகவே கரத்தில் எடுத்து நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கங்களை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, பிரகாசமுள்ள மனக்கங்களை எனக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதை படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால்தான் யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிற சமயத்திலே இதை வாசிக்கிறவர்கள், இதை கேட்கிறவர்கள், இதை கைக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லி இருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். யோவான் வெளிப்படுத்தின அந்த விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளை வாசிக்கிறவன், இவைகளை கேட்கிறவர்கள், இவைகளை கைக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியம் செய்யணும் சுதந்திரிக்கணும்னா. இந்த உயில் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த உயில் என்ன செய்யணும்? கேட்கணும். இந்த உயில் என்ன செய்யணும்? கை கொள்ள வேண்டியது அவசியம். வாசித்தாச்சு, கேட்டாச்சு, அப்புறம் வீட்டில் மூடி வச்சா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. நான் ஒரு பொருள் வேணும், அதுக்காக ஒரு கடையில் போய் கேட்டேன். அந்த கடையில் 2 பேர் வந்து விலைக்கு சொன்னாங்க. அது அந்த மாதிரி வேலை செய்யும், இந்த மாதிரி. ஆனால் டம்மி தான், அது உள்ளுக்கு ஒன்றும் கிடையாது. வெளியில் அந்த மாதிரி பொருள், இதுதான் அந்த பொருள், இதுக்கு இவ்வளோ விலை, இது இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதை வாங்கிறதுக்கு அவர்கள் எந்த முயற்சியுமே எடுக்கவில்லை. ஆகையினாலே அதை வாங்கவும் முடியவில்லை. நம்ம வாங்கணும்னு ஆசை இருக்கு, ஆனால் அதுக்கு அவங்க என்ன செய்ய, விற்கிறவன் அதுக்காக யாரிடத்தை அந்த வரவழைத்து தர வேண்டுமோ அந்த காரியங்களை அவன் தர வேண்டும். அதே மாதிரி சில சமயத்தில் நம்ம போய் என்ன செய்வோம், ஒரு பொருளை பார்ப்போம், பார்த்துட்டு என்ன செய்வோம், நல்லா இருக்கு எல்லாம் கேட்போம். 1/2 மணி நேரம் அவன் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் போயிட்டு அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம், தலையாட்டிட்டு வந்துடுவோம். ஒவ்வொரு கடையாக போய் ஒவ்வொரு பொருளாக பார்த்துட்டு இந்த மாதிரி, அதாவது நேரம் போக்குறதுக்காக, டைம் பாஸிங்காக, பொழுதுபோக்குக்காக ஒவ்வொரு கடையாக போய் ஒவ்வொரு பொருளை பார்த்து விளக்கம் தெரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில ஒரு நாளும் ஒரு பொருளும் வாங்கவே மாட்டான். பொருள் வாங்குறதான நோக்கம் கிடையாது,
அவனுக்கு இந்த பொருளை பார்க்கறதுலே ஒரு சந்தோஷம், அதை பற்றி கேட்கறதுல ஒரு சந்தோஷம், இந்த பார்க்கறதுலையும் கேட்கறதையும் உள்ள சந்தோஷம், அந்த இன்பத்திலேயே அவன் போயிட்டு டெய்லி சாயங்காலம் அப்படி ஒவ்வொரு கடையாக போவாங்க. இதே தான் சபையில் நடக்குது. சபையில் இதுதான் நடக்கு. அந்த பொருள், இந்த பொருள், பரலோகத்தினுடைய காரியங்கள், பூலோகத்தினுடைய காரியங்கள், நிறைய ரகசியங்கள், நிறைய பொக்கிஷங்கள் எல்லாமே விவரித்து சொல்லப்படுகிறது. எல்லாத்தையும் கேட்டுட்டு சிலர் பாதி பேர் தூக்கம், பாதி பேர் கேட்டு ரொம்ப கையடிச்சிட்டு தேங்க்யூ போயிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் வாங்குறீங்க? எத்தனை பேர் வாங்குறீங்க? வாங்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாங்க முடியாததுக்கு காரணம் என்ன? இந்த பொருளை நீங்கள் பற்றிய சரியான அறிவு உங்களுக்கு இல்லாமல் இருப்பது தான். சிலர் இந்த பொருள் அவங்களுக்கு அதாவது உபயோகமாகும் அப்படிங்கிற, அது உபயோகப்படுத்த வேண்டும், அது சரியாக உபயோகமாகும் என்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாததுதான் அது காரணம். அதை பயன்படுத்தணும். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சைக்கிளில் போகிறவன் சைக்கிளில் தான் போவாங்க. அதை விட ஒரு பெட்டரான ஒரு வாகனத்தை பார்க்கும்போது இது நமக்கு தேவையா, இதில் நம்ம போனால் 4 பேர் என்ன நினைப்பான், இப்படி பலதும் யோசிப்பான். அவன் பலதும் யோசித்தான்னு சொன்னால் ஒரு நாளும் இவன் அடுத்த லெவலுக்கு எதையுமே வாங்கிக்கிட முடியாது, எதையும் வாங்க முடியாது. நான் ஒரு பெரிய வீடு வாங்கினா ஆட்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறவன் ஒரு நாளும் ஒரு பொருளுமே வாங்க முடியாது. ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது இல்லை. உனக்கு வேணுமா, உனக்கு தேவையா, அத்தியாவசியமா, இது அவசியமா, அவசியமானது என்று சொன்னால் நீ வாங்குவதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக வாங்கலாம். வாங்கினா அதை பயன்படுத்துவதற்கான ஞானத்தை நீ அடைந்து கொள்ள முடியும். அது அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு படிக்க தெரியாது, அதெல்லாம் நமக்கு கார் ஓட்ட தெரியாது. எல்லாம் கார் ஓட்டுறதுக்கு புதுசாக பிறக்கும் போதே கார் ஓட்டிட்டா வந்தாங்க இல்லையே. அதனால காரெல்லாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி காரை ஓட்டாமல் இருக்கிறார்கள் இருக்கிறாங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லிட்டு சைக்கிளே வாங்காத ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வாங்கினா நிச்சயமாக பயன்படுத்த முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஜெபக்குழுலாம் நடத்தவே முடியாது, எனக்கு நடத்த தெரியாது, நடத்த முடியாது. சைக்கிள் வாங்கினா சைக்கிள் ஓட்ட முடியும், ஜெபக்குழுவை நீங்கள் நடத்தினா நடத்த முடியும். என்னாலாம் தசமபாகம் போடவே முடியாது. போடணும்னு நினச்சி போட்டு பாருங்க, தசமபாகம் என்ன செய்ய முடியும்? போட முடியும். ஐயோ என்னால் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, ஏன்னா தண்ணியில் இறங்கினா ரொம்ப எனக்கு ஜன்னி வரும், வராது. இல்லை மூச்சு எனக்கு அதாவது போயிடும். ஆமாம், தண்ணியில் நான் உயிரே போயிடும். என்ன பாஸ்டர் ரொம்ப நேரம் மூக்கி வச்சுருப்பாரு, ஆகவே எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சிலர் பயந்துக்கிட்டே ஞானஸ்நானம் எடுக்காம 10 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஆட்கள் 10 வருஷம் தண்ணிக்கு பயந்து வந்திருக்கிற ஆட்கள். ஒரு நாள் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வாங்க, எப்படி முங்குறாங்க, எப்படி ஒருத்தர் கூட இதுவரை செத்தது கிடையாது. எல்லாரையும் உயிரோடே அனுப்புகிறோம், ஒருத்தர் கூட எந்த பிரச்சனையும் வந்ததே கிடையாது. பத்திரமா பார்த்துக்கிறோம், தைரியமா என்ன செய்யலாம். அதனால டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு வாங்க. ஆகவே தயக்கம் வாங்க, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், என்ன சொல்லுவாங்க ஆட்கள், 1000 கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த காரியத்திலுமே நீங்கள் முன்னேறவே முடியாது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது அவசியம் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அப்படி என்றால் சில காரியங்களை நீங்கள் தைரியமாய் போய் வாங்க வேண்டியது அவசியம் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? வாங்கின பொருட்களை எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என்று உணர்கிறீர்கள். அதே போலதான் ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் தயக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற மக்கள் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே சாதிக்க முடியாது. நீங்கள் தயக்கத்திலிருந்து வெளியே வர வேண்டும். நான் என்ன செய்வேன், இதை செய்து பார்ப்பேன், முயற்சித்து பார்ப்பேன். கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க, நிச்சயமா அதை என்ன செய்ய முடியும், நீங்க செய்து விட முடியும். முயற்சி செய்து பாருங்க. ஆத்துமாக்களுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் சொல்லவே தெரியாது. ஏன் தெரியாது? எவ்வளவோ என்னென்னமோ சாதிக்கிறோமே. ஆத்மாவுக்கு இயேசு நல்லவருங்க, இயேசுவே ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றதுங்கிறது சொன்னா வந்துடும், சொல்லி பார்த்தா வந்துடும். அந்த தயக்கத்தில் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டியது அவசியம். எனக்கெல்லாம் ஜெபமே பண்ண தெரியாது அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ஜெபம் பண்ணவே வராது.
ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, வந்துடும். ஜெபம் பண்ண பிற்பாடு ஒருவேளை நமக்கு தவறுகள் இருந்தால் யாராவது வேடிக்கை பண்ணுவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. நான் ஆரம்ப காலங்களில் ஜெபம் பண்ணும் பொழுது அப்படித்தான் எனக்கும் பிரச்சனை வந்திருக்கு. ஆரம்பத்தில் ஒரு நாள் பிரசங்கத்துக்காக என்ன அந்த பாஸ்டர் சொல்லியிருந்தார், சங்கீதத்தில் இருந்து இன்னைக்கு 10 நிமிஷம் நீ பேசணும்னு சொல்லியிருந்தார். முந்தின வாரம் சொல்லியிருந்தார். அந்த வாரம் முழுசும் நான் மறந்து போச்சு. முதல் ஆரம்பம் சொல்கிறேன், இன்னைக்கு உள்ள நிலைமைன்னா வேற. ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறை எனக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீ சங்கீதத்துலேருந்து எடுத்து பேசணும்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் வாலிபன், மறந்துட்டேன். சங்கீதம் வாசித்து முடிஞ்ச உடனே அவர் என்ன பார்த்தார் அப்படின்னாரு. ஓஹோ, அப்போ தான் ஞாபகம் வச்சு, ஐயோ நான் இன்னைக்கு பேசணும்ல. எழும்பி நின்று சங்கீதத்தை பார்த்தா கீழே மேலையும் பார்க்குறேன், தலை முதல் பாதம் வரையிலும் வேர்த்து ஒழுகுது. என்ன உளர்னேனே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் உளறி இருப்பேன். 5 உட்காருன்னாரு, உட்காந்துட்டேன். அன்னையோட இனிமே நம்ம எழும்பக்கூடாதுன்னு நினச்சிதான், ஆனால் எழும்பாமல் இருக்கேன். அதுக்கப்புறம் எத்தனை பிரசங்க, அப்படிப்பட்ட ஆழத்தை ஆண்டவர் இன்னைக்கு ஊழியத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வாரமும் எத்தனையோ பிரசங்கம் பண்ணும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் 2 நாள் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்தேன்னா எனக்கு ஆயுஸ் எல்லாம் ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கிறார், தேவன் வார்த்தைகளை கொடுப்பார். முன்காலம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கிறேன், பிரசங்கத்துக்கு ரொம்ப கவலைப்படுவேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுவார், ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவார், பேசுகிறது நீ அல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல, பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, திரும்ப திரும்ப சொல்லுவார். ஆனால் எனக்கு நம்பிக்கை வராது. ஆனால் ரொம்ப என்ன நான் சார்ந்து அதிகமாக நான் முயற்சி பண்ணுற ஒரு ஆளாக இருப்பேன். முயற்சி பண்ணுறது தவறல்ல, ஆனால் ஆவியானவரை சார்ந்து கொள்ளவில்லை. ஆனால் என்று ஆவியானவரை சார்ந்து கொண்டேனோ, பேசுகிறது நீங்கள் ஆவியானவரே என்று சொல்லிவிட்டார். ஆகவே என்னுடைய வேலையை நான் செய்யணும், மீதியை கர்த்தர் செய்வார் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேனோ, அதிலிருந்து பிரசங்கம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. பிரசங்கம் எனக்கு நேரம் தான் எனக்கு பிரச்சனை, நேரம் இல்லை என்பது தான் பிரச்சனையே தவிர பிரசங்கம் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. பிரசங்கம் பண்ணக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, குறிப்புகள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பேசி முடிக்க முடியாது, இந்த மாசத்தில் முடிக்க முடியாது, அடுத்த மாசத்தில் விட்டுருவேன், அவ்வளவுதான். இன்றைக்கு பேசணும்னு வந்த விஷயங்கள் ஒன்று இன்னும் பேசவில்லை. ஆகவே எதற்காக சொல்லுகிறேன், தயக்கத்தை விட்டு வெளியே வரணும். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிறதை விட்டு நாம் வெளியே வந்து செயல்பட ஆரம்பிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த படிக்கு அடுத்த நிலைமைக்கு கடந்து செல்ல முடியும். கர்த்தர் நம்மை சுதந்திரவாளிகளாக மாற்றுவார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. என்றைக்கு நான் தரித்திரனாக இருக்க வேண்டுமா? என்றைக்கு நான் வறுமையில் இருக்க வேண்டுமா? வேண்டாம். ஆண்டவர் அவர் நம்முடைய ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனாக இருக்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்மை அவர் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற தேவன். யாருடைய ஐஸ்வர்யத்தின்படி? தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவை எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்முடைய தேவன் ஐஸ்வர்யவான் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிதா ஐஸ்வர்ய சம்பன்னர். இந்த ஐஸ்வர்ய சம்பன்னரை நம்முடைய பிதாவாக பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய பிள்ளையாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஆகவே தான் ரோமன் நிருபத்திலே படித்தோம். மறுபடியும் அந்த வார்த்தை வசனத்தை திரும்பவும் எல்லாரும் வாசித்து பாருங்கள். 8வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்கிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தில் இருக்கிறதை சொல்லும் முன்பதாக முதலாவதாக நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறுவது எப்படி என்கிறதை நமக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும். அவருடைய பிள்ளையாக மாறுவது எப்படி? இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம அப்பா யாருங்கிறத எப்படி ஏத்துக்கிட்டீங்க? உங்க அப்பாவை எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் கேட்டிருக்கிறேன், ஆனால் ரொம்ப ஆழமா யோசிக்கிறீங்க. அப்பாவை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க? அம்மா சொன்னாங்க. அப்பாவை எப்படி ஏத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? அம்மா சொன்னாங்க.
அம்மா சொல்லி அப்பாவை தெரிஞ்சிட்டீங்க, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பா யாருங்கிறத அம்மா சொன்னாங்க என்கிற மாதிரி நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர்தான் நம்முடைய பரமபிதா என்கிறதை நமக்கு சொன்னவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னும் சொல்ல போனால் வார்த்தையாகிய கிறிஸ்து, தேவனுடைய வார்த்தையானவர் அவர்தான் அம்மா. வார்த்தையானவர் அவர் நமக்கு சொன்னார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன். இந்த வார்த்தையின் மூலமாக தான் பிதா யார் என்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்ம அப்பா யார், உண்மையான நம்முடைய பரம தகப்பன் யார் என்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்றால் இந்த வார்த்தையானவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். யோவான் சுவிசேஷம் 1:12 அப்படி சொல்லி இருக்கிறது. அதுக்கு முன்னாலே முதல் வசனத்தை படித்து பாருங்கள். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்புறம் பாருங்க அந்த வார்த்தை அப்புறம் என்ன சொல்லி இருக்குது, அவர். இந்த வார்த்தையை எப்படி அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை அது சத்தியமானது. ஆமென். அந்த வார்த்தை மாம்சமானது, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆகவே தேவனுடைய வார்த்தையை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த பிதாவை நான் பார்க்கலையே, அவர் பிதா என்கிறதுக்கு எனக்கு என்ன அத்தாட்சி, எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சியில போயிட்டு இருந்தீங்கன்னா என் அப்பா நான் நம்ப மாட்டேன், நீ சொன்ன நம்ப மாட்டேன்னா எப்படி? அப்படித்தான். வெரி சிம்பிள் ஃபெய்த். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு பிதா சொந்தமாய் மாறுகிறார். சொல்லுங்க, பிதா எனக்கு சொந்தமாய் மாறுகிறார். அது இப்படியா சொல்றது? பிதா எனக்கு சொந்தமாக மாறுறன்னா எவ்வளவு சந்தோஷமான காரியம், எவ்வளவு குதூகலமான காரியம், எவ்வளவு மகிழ்ச்சியான காரியம். ஒரு அமைச்சர் சொந்தக்காரரா அமைச்சருடைய குடும்பத்தில் பெண் எடுத்துட்டா அது எவ்வளவு பேர்கிட்ட சொல்றோம். ஒரு அமைச்சர் சொந்தக்காரரா இருக்காரு, ஒரு எம்எல்ஏ சொந்தக்காரர்னு சொன்னா, ஒரு எம்பி சொந்தக்காரனா போற இடத்துல எல்லாம் முதல்ல அமைச்சர் காரி அந்த எம்எல்ஏ பற்றி தான் சொல்லுவான். அவரை தெரியுமா உங்களுக்கு? யாரு? அவரை தெரியுமா? எம்எல்ஏ தெரியுமா? என்ன விஷயம்? அவரு எனக்கு பெரியப்பா மகன் ஆகணும். எம்பி அவர் தெரியுமா? ஐயா ஒன்று இதெல்லாம் கேட்டது யாரு? யாரும் கேட்கணும் அவசியமே கிடையாது. கேட்காமலே சுய விளம்பரம். இவர் யார், இவருக்கு மரியாதை, இவருக்கு மதிப்பு வேணும்னா அந்த எம்எல்ஏ நாமத்தை சொன்னாதான், அந்த எம்பி நாமத்தை சொன்னாதான். அந்த ஆட்கள் பேரை சொல்றதுக்கு இவ்வளவு நம்ம மகிழ்ச்சி இருக்கு. அவங்க ஒரு சொந்தம்னு சொல்றதை இவ்வளவு நம்ம என்ன செய்கிறோம்? வாய அகலமா திறக்கிறோமே. பிதா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன போது அப்படியா, அது சந்தோஷமே இல்லையா? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? பிதா என் சொந்தக்காரர். ஆமா, என் சொந்த பிதா. ஹல்லேலூயா. ஏதோ பிதா, அவர் என்னுடைய சொந்த பிதா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பிதாவா இருக்கிறபடினாலே, நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறபடினாலே அவருடையவைகள் என்னுடையவைகள். அவருடைய எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் தாவீது அவன் இவ்விதமாக சங்கீதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 16வது சங்கீதத்தில் 5வது வசனம். 16வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். சங்கீதம் 16:5. கர்த்தர் என் சுதந்திரமும் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். கர்த்தர் என் சுதந்திரம். ஹல்லேலூயா.
கர்த்தர் என் சுதந்திரம். கர்த்தருடையவைகளை சுதந்திரமாக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தரை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கணவனுடையவைகளை, ஒரு மனுஷனுடையவைகளை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். போவாசுடையதெல்லாம் ரூத்துக்குரியது. அப்படி என்றால் போவாசை ரூத் என்ன செய்ய வேண்டும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கணவனாக சுதந்திரித்துக் கொண்டார். அதே போல பிதாவுக்குரியதெல்லாம் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்றால் நாம் பிதாவை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்முடைய வாரிசாக மாறிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்குமானவர். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் என் சுதந்திரம் என்று சொல்லும்போது ஆண்டவரை நம்முடைய சுதந்திரமாக வைக்கணும். அநேகருக்கு ஆண்டவர் வேண்டாம், அவருடையவைகள் தான் வேணும். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தருடையவைகள் எனக்கு சுதந்திரம் அல்ல, கர்த்தரே எனக்கு சுதந்திரம். சிலது கர்த்தருடையவைகள் தான் சுதந்திரம். கண்ணெல்லாம் கர்த்தருடையவைகள்ல தான், கர்த்தர் மேல கிடையாது. ஆலயத்துக்கு வருவாங்க, 4 வாரம் வருவாங்க. எதுக்காக? கர்த்தருடையவைகளை கண்டு ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஆண்டவருடையவைகளை பெற முடியும், அனுபவிக்க முடியும். அது எப்படிலாம் அனுபவிக்க முடியும் நான் சொல்லட்டுமா? அந்த கிளைய குமாரன் மூத்த குமாரன் இந்த சம்பவத்தை உவமையை இயேசு சொல்லும் பொழுது இவ்விதமாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இளைய குமாரன் என்ன செய்கிறான் என்றால், அவன் எல்லாவற்றையும் நஷ்டப்படுத்துறதுக்கு பிறகு ஒரு நாள் சொல்லுறான், அவருக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் மிகுந்த பசி, பன்றிக்குரிய ஆகாரம் கூட, இந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போது அவன் உட்கார்ந்து புத்தி தெளிந்து அவன் சொல்லுகிறான், என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ கூலிக்காரர் உண்டு, அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு. எத்தனையோ கூலிக்காரர்கள் உண்டு, அவர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறதே. அப்போ தேவனுடைய ஆலயத்தில் வருகிற நிறைய ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்ல தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, கூலிக்காரர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஸ்தானத்தில் அவர்கள் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அந்த உரிமை அவர்களுக்கு கிடையாது. தேவனுடைய வீட்டில் தான் இருக்கிறார்கள். தேவனுடைய வீட்டில் இருக்கிற இவர்கள் ஏதோ ஒன்று செய்கிறாங்க, செய்யறதுக்கு கடவுள் கூலி கொடுக்கிறார், அவ்வளவுதான். அவர் ஒரு நாளும் கடன்காரனா இருக்கவே மாட்டார். நீங்க ஆண்டவருக்கு தசமபாகம் போட்டீங்களா, நிச்சயமா அவர் உங்களுக்கு அதுக்கு உரிய பலனை தரத்தான் செய்வார். ஏதாவது என்ன நீங்க ஆண்டவர் செய்கிறீங்களோ செஞ்சதுக்கு ஒரு பலன், ஒரு செயலை தொடச்சி அந்த போட்டீங்கன்னா அதுக்குரிய பலன் அன்னைக்கே தந்துருவார். சீஷனுங்கிற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதுக்குரிய பலனை காணாமல் போக மாட்டீர்கள். ஆகவே நீங்க அவரிடத்திலிருந்து கூலி பெற முடியும். ஆண்டவர் அநேக காரியங்களை உங்களுக்கு கூலியாத்தான் தந்துட்டு இருக்கார், நம்ம கூலியாத்தான் தந்துட்டு இருக்கிறார். பூர்த்தியான சாப்பாடு, பூர்த்தியான சாப்பாடு. அநேகருக்கு பூர்த்தியான சாப்பாடுனா உலக பிரகாரமான நன்மைகள், சரீர பிரகாரமான நன்மைகள் நிறைய ஆண்டவரிடத்திலிருந்து பெற முடியும். அது ஒரு கூலிக்காரனை போல பெற முடியும். இன்னொருத்தனை பாருங்க, இந்த இளையகுமாரனுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? கூலியில இல்லை, ஆஸ்தியில. எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டான். எனக்கு ஒரு பங்கை எனக்கு பிரித்து தர வேண்டும். அந்த பங்கு மேலதான் அவனுக்கு ஆசை. தகப்பனோடு கூட இருக்கணும், தகப்பனோடு கூட இருந்து தகப்பனோடு நேரத்தை செலவு பண்ணணும், தகப்பனுக்கு உதவியா இருக்க வேணும், தகப்பனுக்கு ஒத்தாசையா இருக்க வேணும், தகப்பனுடைய உறவு வேணும், தகப்பனுடைய அன்பு வேணும், தகப்பனுடைய பாசம் வேணும், அவனுடைய அந்த சுபாவத்துக்கு பங்காளியாக மாற வேண்டும். இதெல்லாம் அவனுக்கு விருப்பம் கிடையாது. அப்பாவுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் விருப்பம் இல்லாமல் வெறும் கூலிக்கும் ஆஸ்திக்கும் அலைகிற கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைய இருக்கிறது.
கூலிக்காகவும் ஆஸ்திக்காகவும் அலைகிற ஒரு விசுவாசியாய் ஒரு கிறிஸ்தவனாய் நாம் காணப்படாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? இந்த மூத்த குமாரன் இருக்கிற பாருங்க, அந்த மூத்த குமாரன் வயலிருந்து வர்ற சமயத்துல அவன் கேட்கிறான், நான் இவ்வளவு நாள் உமக்காக வேலை செஞ்சேனே, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீ கொடுக்கலையே. அதே சமயத்தில் அநேகருக்கு ஆண்டவர் உலகத்தில் ஒருவேளை பல காரியங்கள், நன்மையான காரியங்கள், இந்த இளைய குமாரன் வந்த பொழுது அவனுக்கு விருந்து கொண்டாட்டம் நல்லா இருந்துச்சு. அநேகருக்கு கொண்டாட்டத்தில் ரொம்ப விருப்பம். அநேக விசுவாசிகளுக்கு கொண்டாட்டம் இருந்தா போதும், மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம், நல்ல பாட்டு, டான்ஸு அது இருந்துன்னா அது போதும், அதிலே திருப்தி ஆகிடுவாங்க. நல்ல சாப்பாடு அது இருந்தா போதும், நல்ல ட்ரெஸ் இருந்தா போதும். இதெல்லாம் யாருன்னா அந்த கூலிக்கு வேலை செய்கிற ஆட்கள் மாதிரி, இந்த இளைய குமாரன் மாதிரி. ஆனால் அந்த மூத்த குமாரன் பாருங்க, அவன்கிட்ட தகப்பன் சொல்றான், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், ஆகையால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவருடையதெல்லாம் வேணுமா? அவருடைய அன்பு வேணுமா? அவருடைய பாசம் வேணுமா? அவருடைய சுபாவங்கள் வேணுமா? அவருடைய கிருபைகள் வேணுமா? அவருடைய வரங்கள் வேணுமா? அவருடைய வல்லமை வேணுமா? இதெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரோடு கூட இருக்க வேண்டும், அவரோடு கூட பாடுபட வேண்டும், அவருக்காக பாடுபட வேண்டும், அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக பிரயாசப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், மகனே என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஏதோ வந்து கூலி வாங்கிட்டு போற ஆட்கள் மாதிரி, ஏதோ வந்து ஆஸ்தி வாங்கிட்டு போற மாதிரி அநேகம் நம்ம நடந்து கொள்கிறோம். என்ன செய்கிறோம்? நம்ம கேட்டது கிடைச்சிட்டுனா அதுக்கு பிறகு உபவாசத்துக்கு வர மாட்டோம். கேட்டது கிடைச்சிட்டுனா அப்புறம் ஜெபம் பண்ண மாட்டோம். கேட்டது கிடைத்த விற்பாடு அப்புறம் வேதத்தை படிக்க மாட்டோம். கேட்டது கிடைச்ச விற்பாடு அப்புறம் ஆலயத்துக்கு நம்ம சரியா வர மாட்டோம். கிடைக்கிறது வர வருவோம். கூலிக்காரன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிடுவான். கெட்ட குமாரன், அவனுக்கு சந்தோஷம் மட்டும்தான் வேணும், அவனுக்கு ஆட்டுக்குட்டி தான் வேணும், அவனுக்கு கொண்டாட்டம் தான் வேணும், அவனுக்கு மோதிரம் தான் வேணும், அவனுக்கு அலங்காரம் தான் வேணும். ஆனால் எல்லாம் எனக்கு என்று சொல்லக்கூடியவன் ஒருவன், அவன் மூத்தவன். அல்லேலூயா. எத்தனை மூத்தவனா இருக்க விரும்புறீங்க? எத்தனை மூத்தவனா இருக்க விரும்புறீங்க? எப்போது நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, உபத்திரம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சோதனை வந்தாலும் சரி, எது எனக்கு கிடைக்காவிட்டால், எனக்கு ஆட்டுக்குட்டி கொடுக்காவிட்டாலும், எனக்கு மோதிரம் கொடுக்காவிட்டாலும், எனக்கு கூலி கொடுக்காவிட்டாலும், ஆண்டவர் நம்ம கூலி கொடுக்க மாட்டார். ஏன்னா நம்ம கூலி ஆள் அல்ல, நம்மளுடைய பிள்ளைகள். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வோம், அவருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாள் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை கடைசியாக வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 5 சுதந்திரங்கள் உண்டு. இந்த 5 சுதந்திரங்களை குறித்துக் கொள்ளுங்கள். நம்பர் 1, கர்த்தர் என் சுதந்திரம் என்று சங்கீதம் 16:5 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது சங்கீதம் 25:13 இவ்விதமாய் சொல்ல, பூமி நமது சுதந்திரம். அந்த பூமியில் உள்ளதான நன்மைகள் நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறது. வீடு, ஆஸ்திகள் நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் கொடுப்பார். சங்கீதம் 127:4 சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பிள்ளைகளை நாம் சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். 127:4வது சங்கீதத்தில் எபிரேயர் 10:34 சொல்லப்பட்டிருக்கிறது, நிலையுள்ள சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நிலையுள்ள சுதந்திரத்தை பரலோகத்திலே நமக்காக வைத்துக்கொண்டு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 5:3 வாசிக்கிறோம், ஜனங்கள், ஆத்துமாக்கள் நமக்கு கர்த்தர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை நமக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொழுது பரலோகத்திலே வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொண்டு நாம் பரலோகத்திலே நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழப்போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த சுதந்திரங்கள் வேண்டும்? எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவன் சுதந்திரித்துக் கொள்வான். உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் உண்டு, உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, உலகத்தில் கஷ்டங்கள் உண்டு, உலகத்தில் நம்மை விட்டு பிரிக்கத்தக்கதாக, கர்த்தரை விட்டு பிரிக்கத்தக்கதான பலவிதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். 36வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
8வது அதிகாரம் 36வது வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. 38ஆம் வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனை நிச்சயித்திருக்கிறீங்க? அப்படிப்பட்ட கரங்களை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நாங்கள் தீர்மானிக்கிற தீர்மானத்தை கர்த்தர் கவனிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்று சொன்னீரேன். இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள வேணும். இந்த உலகத்தில் நாங்கள் நிலை நிற்க முடியாதபடிக்கு, உம்முடைய உறவிலே நிலை நிற்க முடியாதபடிக்கு, உம்முடைய அன்பிலே நிலை நிற்க முடியாதபடிக்கு, உம்முடைய வீட்டிலே நிலைத்திருக்க முடியாதபடிக்கு, கெட்ட நண்பர்கள், உலகம், பிசாசு, மாமிசம் எங்களை தங்கள் பக்கமாக இழுக்கும் பொழுது உம்முடைய அன்பினாலே காக்கப்படும்படியாக ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலே நிறைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அந்த வல்லமையை தர வேண்டும். உம்முடைய கர்த்தாவே, பலனை தர வேண்டும். உலகம் எங்களை ஆண்டவரே எதிர்த்து வரும் பொழுது, உலகத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, மனுஷர் மூலமாய் பிரச்சனைகள் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, கண்ணீர் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது, சோர்வுகள் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை நிந்தைகள் வருகிற சமயத்தில், பரிகாசம் வருகிற சமயத்தில், நஷ்டங்கள் வருகிற சமயத்தில் உம்முடைய அன்பை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு கிறிஸ்துவின் அன்பினாலே நாங்கள் அவைகள் எல்லாவற்றை மேற்கொள்ள, உலகத்தை மேற்கொள்ள, சூழ்நிலைகளை மேற்கொள்ள, பிசாசை மேற்கொள்ள, மாம்சத்தை மேற்கொள்ள, பாவங்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அந்த மூத்த குமாரனை போல நாங்கள் பாடுபடும்படி, மூத்த குமாரனை போல ஆண்டவரே நாங்கள் பிரயாசப்படுகிற மக்களாக, அன்பிற்காக நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். ஆஸ்திக்காக அல்ல ஆண்டவரே, அன்புக்காக உம்முடைய கர்த்தாவே சுபாவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய அன்பை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உம்முடைய வல்லமையை, உம்முடைய வரங்களை, உம்முடைய அபிஷேகத்தை, நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் இந்த கூலிக்காரனை போல அல்ல, நாங்கள் இந்த இளைய குமாரனை போல அல்ல, நாங்கள் உம்மோடு எப்போதும் இருக்கத்தக்கதாக உதவி செய்யா. ஓ ஹல்லேலூயா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.